ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புரி ஜெகநாதர் டெம்பிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருந்து புவனேஸ்வரில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சது தான் இந்த கோவில். இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னா, கிருஷ்ண அவதாரம் முடிவில் கிருஷ்ணர் மேலே வேடனால் அம்பு விட்டு அவரோட உடல் மரக்கட்டையாக மாறிடுங்க. அந்த மரக்கட்டை அவரோட இருப்பிடமான ஸ்ரீ வைகுந்தம் போய் சேருது. பூரிய ஆண்ட இந்திரதேவன் மன்னன் கிட்ட கிருஷ்ணர் ஒரு கட்டளை இடுறாரு. கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு அந்த மரக்கட்டையை சிற்பி ஒருவரால் செதுக்கப்பட்டது. அதாவது என்னன்னா, கிருஷ்ணர் இந்த மன்னன்கிட்ட இந்த கட்டையை நீங்கள் ஒரு சிலையாக செதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சிற்பி அந்த சிலையை செதுக்கும்போது அவர் பயன்படுத்தின உளியே உடைஞ்சும் போயிருக்குதுங்க. அப்போது அந்த சிற்பி செதுக்கிறவரால் அதை சிலையை செதுக்க முடியல அப்படின்ட்டும் போகிறாரு. அப்போது அங்கே வந்த வயதான ஒருவர் 21 நாளில் நான் இதை செதுக்கிறேன், ஆனால் 21 நாளில் நான் இருக்க அறைக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு, என்னையும் சிலையையும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த மன்னர் அந்த வயதானவருக்கு 21 நாட்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு வச்சிருக்காரு. 3 நாள் மட்டும்தான் அந்த ஒலி சத்தம் கேட்டது, அதுக்கப்புறம் கேட்கல அப்படின்னு கதவை திறந்து பார்க்குறாரு மன்னர். அங்கே முதியவர் உருவத்தில் வந்த நாராயணர், நான் சொன்னதை நீ கேட்கல, இதனால் இந்த கோவிலில் இருக்க எல்லா சிலைகளுமே அரைகுறையாக தான் இருக்குன்னு, அதை தான் நீங்கள் வழிபடணும் அப்படின்னு கட்டளையும் இடுறாருங்க. இதை கேட்ட மன்னர் நாராயணன் சொன்னதை அப்படியே கேட்டு வழிபடுறாரு. அதுக்கப்புறமே இந்த கோவில் இதே மாதிரி தாங்க வழிபட ஆரம்பிச்சது. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோவிலில் பொக்கிஷங்கள் அடைஞ்ச ஒரு அறையோட சாவி பல வருஷத்துக்கு முன்னால் காணாமல் போயிருக்கு. அந்த அறையில் ஏராளமான தங்க நாணயமும் வெள்ளிகளும் நிறையவே கிலோ கணக்கில் இருந்திருக்கு. ரத்தன பந்தர் அப்படின்னு சொல்லப்படுற பொக்கிஷ அறை 46 வருஷத்துக்கு முன்னாடி தான் திறக்கப்பட்டதுங்க. கடைசியாக இந்த அறை 1978 அந்த கதவை திறக்கும்போது 178 கிலோ தங்கமும் 454 பொற்காசுகளும் 226 கிலோ தங்கமும் 223 வெள்ளி பாத்திரங்களும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே ஆராய்ச்சி பண்ணவங்க எண்ணி முடித்து கணக்கு பார்க்கவே 70 நாள் ஆகியிருக்கு. இப்போது இந்த கோயிலோட இருக்கக்கூடிய இந்த அறையை திறக்க போகிறாங்கன்னு இப்போது கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த கோயிலில் எப்படி இவ்வளோ தங்கம் வெள்ளி பொற்காசுகள் வந்துச்சுன்னா, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலை வழிபடும் போது காணிக்கையாக கொடுத்தது தாங்க இந்த பொற்காசுகள் எல்லாம். ஆனால் இது பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அறையோட சாவி காணாமல் போயிருக்குன்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் இப்போது இதோட டூப்ளிகேட் சாவியை வச்சு தான் இந்த அறையை இந்த மாதம் திறக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறையில் நிறைய விஷப்பாம்புகள் கூட்டமாக சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலோட அதிசயம் தாங்க. அப்படி அந்த கோவிலோட அதிசயம் என்னென்னா, அந்த கோவில் மேலே பறக்கக்கூடிய கொடி காற்றடிக்கிற பக்கத்தை விட அதுக்கு ஆப்போசிட் திசையில் தாங்க பறக்குமா. அடுத்து அந்த கோவிலில் மேலே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தோட நிழல் இது வரைக்குமே தரையில் விழுந்ததே இல்லையாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சக்கரத்துக்கு நேராக மேலே எந்த பறவையும் பறக்காதான், இன்க்ளூடிங் ஃப்ளைட்டும். அடுத்து இந்த கோவிலோட பிரசாத பானையில் தான் செய்வாங்க. 4 அடுக்கு பானையில் அடுப்பில் வச்சு சமைப்பாங்களாங்க. அப்படி சமைக்கும்போது அடியில் இருக்க பானை சமையல் தயாராகாதான், மேலே இருக்க முதல் பானையில் இருக்க பிரசாதம் தான் தயாராகுமாங்க. இன்னும் இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.